இந்த கர்நாடகா அந்த காட்டு பகுதிக்குள்ளதான் இப்ப செந்தில் பாலாஜி அதுவும் மாறு வேடத்துல வலம் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகளை முன்வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து இன்னைக்கு ஒரு நாள், அதாவது காலையில ஒரு சில மணி நேரங்கள்ல விழுந்த சாட்டை அடியை பொறுத்த வரைக்கும் மரண சாட்டை அடி, தாறுமாறான சாட்டை அடி விழுந்திருக்கிறது. திமுக தன்னுடைய வரலாற்றுல சந்திக்காத சாட்டை அடியை அவ சிஎம் அவருடைய கைகளுக்கு வந்து கிடைக்கிறது அப்படின்னாலே இது திமுகவுக்கு, இதுல சம்பந்தப்பட்ட திமுகவினருக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. உண்மை பூதம் வெளியே வர விடக்கூடாது. விஜய் அவர்கள் அங்க சென்றால் அங்க நடந்த உண்மை பூதம் வெளியே வரும். உண்மை பூதம் வெளியே வந்தால் இது திமுகவுக்கு பேராபத்து. திமுக தரப்புல இருந்தா 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 தோல்வி பழனிசாமியை முறியடிக்கக்கூடிய வகையில இப்போ திமுக தலைவர், திமுக அதனால தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் அந்த முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது. சிஎம் அவர்கள் 10ஆம் தேதி செல்ல போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி சிஎம் அவர்கள் அங்கு செல்லக்கூடிய நிகழ்வு திமுகவுக்கு ஒரு பெரிய யமகண்டம் அப்படின்னு கூட நாம பார்க்க முடியும். தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரே இல்லாமல் இருக்கும்போது நீங்க எப்படி அக்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டை அடி கொடுக்கப்பட்டது. பெரிய அளவில் அப்செட் ஆகிட்டாங்க. அவங்கள யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அப்செட்டான நிலையில தான் ஒட்டுமொத்த திமுகவும் உறைந்து போய் இருக்கிறாங்க. ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கரூர் வழக்கு தொடர்பாக திமுக தொடர்ச்சியா தாவேகா மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள், சட்ட ரீதியான கேள்விகளை தொடர்ச்சியா வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு விவாதம் பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜியினுடைய விவகாரமும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பூதாகரமாக இருக்கு. எப்படி பார்க்கறது இந்த விஷயங்களை? அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விஷயங்கள், இன்றைக்கு நடந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தான் இப்படி இருந்த திமுகவுடைய லீகல் டீம் இப்படி ஆயிருச்சே அப்படின்னு பரிதாபப்படக்கூடிய நிலையில தான் சம்பவங்கள் நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லீகல் டீம் இந்த கரூர் இன்சிடென்ட்டை மையப்படுத்தி முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட்டில் வச்ச விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதியரசர்கள் தாறுமாறான குற்றத்தான் திமுகவுடைய தலையில், லீகல் டீம் தலையில் வச்சுருக்காங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரே அந்த எஃப்ஐஆரில் கிடையாது. கரூர் இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த இன்சிடெண்ட்டில் போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் காப்பியில் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரே இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி அக்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டை அடி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் குற்றவாளி அப்படிங்கிற பெயரே, அவருடைய பெயரே சேர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து எதை மையப்படுத்தி சிஎம் அவர்கள் அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு சாட்டை அடி. அது மட்டுமல்லாமல் ஒரு முதலமைச்சருடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நீதிமன்றத்தை மூக்கை நுழைக்க சொல்கிறீர்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு சாட்டை அடி. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு ஒரு நாள், அதாவது காலையில் ஒரு சில மணி நேரங்களில் விழுந்த சாட்டை அடியை பொறுத்த வரைக்கும் மரண சாட்டை அடி, தாறுமாறான சாட்டை அடி விழுந்திருக்கிறது. திமுக தன்னுடைய வரலாற்றில் சந்திக்காத சாட்டை அடியை ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளார திமுக வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான் நான் வந்து பரிதாபப்பட்டதுக்கான காரணம். என்ன ரீசன் அப்படின்னா, லீகல் டீம் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுகவுடைய லீகல் டீம் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான லீகல் டீம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது தவறுகள் செய்திருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் போய் ப்ரூஃப் பண்ணிட்டு வரக்கூடிய வல்லமை கொண்டது இந்த லீகல் டீம். ஆனால் இன்னைக்கு அந்த லீகல் டீம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ச்சியாக அங்கே வாங்கின சாட்டை அடிகளை வச்சு பார்க்கும்போது திமுகவுடைய தலையே வீங்கி விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி வந்து திமுக வந்து ஒரு சாட்டை அடியை சுப்ரீம் கோர்ட்டில் தாறுமாறாக சாட்டை அடி வாங்கிய நிகழ்வுகள் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல நீதிபதிகள் வந்து எதிர்க்க கருத்துக்களை வைப்பாங்க, ஒரு சில சாட்டை அடிகள் தான் வாங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு வாங்கின சாட்டை அடியை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, MS பாஸ்கர் வந்து ஒரு படத்தில் வந்து தன்னை தானே சாட்டையால் அடிக்கக்கூடிய இதாக இருப்பார். உடனே அவரை கூப்பிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லி கொண்டு நிறுத்தி வைப்பாங்க.
அவர் வந்து அந்த ஹீரோயினுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் டான்ஸ் கற்றுக் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையால் அடிக்கக்கூடிய தொனியில் தான் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்க சாட்டை அடி விழக்கூடிய நிகழ்வு தான். இதே போல தான் இன்னைக்கு அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே போன லீகல் டீம் ஏன் இந்த அளவுக்கு கோட்டை விட்டாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்வதற்கான முகாந்திரமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அதே நேரத்தில் ஏன் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா திமுக தலைமையை குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் லீகல் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இவர்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு சாதாரண மனிதன்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஒரு எஃப்ஐஆர் காப்பியிலேயே ஒருவருடைய பெயர் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாதாரண குப்பன் சூப்பர்கிட்ட கேட்டால் கூட சொல்லக்கூடிய நிகழ்வுல கூட இப்போ லீகல் டீம் கோட்டை விடுகிறது. அப்படின்னா இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் திமுக தோல்வி கண்ட நிகழ்வு வந்து பெரிய அளவில் அப்செட் ஆக்கிட்டாங்க. அவங்கள யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அப்செட்டான நிலையில தான் ஒட்டுமொத்த திமுகவும் உறைந்து போய் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அப்செட்டில் இருப்பதன் மூலமாகத்தான் அவங்கள வந்து யோசிச்சு செயல்பட முடியாமல் இப்படி நீதிமன்றங்களையும் போய் குட்டுக்களை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம வெளிப்படையாக சொல்ல முடியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சரை வந்து நிர்வாக ரீதியாக ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய தலைவர், அந்த முதலமைச்சரை வந்து நீங்க அந்த பகுதிக்கு போகாதீங்க, இந்த பகுதிக்கு போகாதீங்க, அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த நீதிமன்றங்களுக்கு சென்று தடைகள் கேட்டால் கூட நீதிமன்றங்கள் வந்து பெரிய அளவில் தடைகள் போட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை இந்த பகுதிக்கு போகாதீங்க, அவருடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் போக வேண்டாம் அப்படின்னு தடுப்பதற்கு நீதிமன்றங்கள் முன் வர மாட்டாங்க. அதனாலதான் ஒரு முதலமைச்சருடைய நிர்வாகத்துக்குள்ள எங்களை மூக்க சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுலையும் திமுக இப்போது தோல்வி கண்டிருக்கிறது. அப்போ திமுக லீகல் டீமும் தாவேகாவுடைய லீகல் டீமுக்கு ஆப்போசிட்ல நிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் நான் இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து தொடர் தோல்விகள், எல்லா விஷயத்திலையும் தோல்விகள். கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தோல்வியே காணாத திமுக, எங்களுடைய கூட்டணி பலம் மிகப்பெரிய பலம், தோல்வியே காணாமல் தொடர் வெற்றிகள் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொல்லி கொண்டிருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப தோல்வியின் நாயகனாக மாறிக்கிட்டே இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் முதலா முன் வச்சுதான் நான் நினைக்கிறேன். திமுக தரப்புல தான் 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 தோல்வி பழனிசாமியை முறியடிக்கக்கூடிய வகையில இப்போ திமுக தலைவர் திமுக செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா ஒரு பரிதாபகரமான நிகழ்வா நான் பார்த்துக்கிட்டு இல்ல. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றப்ப பழனிசாமி அவர்கள் ஒரு எம்எல்ஏ, இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன், தொடர் தோல்விகள். அதாவது தேர்தல் 2026 தேர்தலில் திமுக தோல்வி கண்டு விட்டது. குளத்தூர் தொகுதியிலையும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தல் களம் கண்டு தோல்வியை கண்டுட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்றம் சென்றும் அங்கு தோல்வி கண்டு லீகல் டீம் புறமுதுகிட்டு திரும்பி வந்திருக்கிறது. இப்படி தொடர் தோல்விகள், எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் திமுக தோல்வியை சந்திக்கிறது. அப்படிங்கும் போதா திமுகவுக்கு நேரம் சரியில்லை, திமுகவை 7.5 சனி பகவான் பிடித்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது திமுகவுக்கு வந்து ஒரு வனவாசம் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமோ அப்படிங்கிற கேள்விகள் தான் என்னுள்ள தோன்றிக்கிட்டு இருக்கு. வனவாசம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுது, செந்தில் பாலாஜி எங்க தான் இருக்காரு? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தலைமறைவா இருக்காரு. கடந்த காலங்களில் கூட வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவாக இருந்த நிகழ்வுகள் தெரியும். அவருடைய தம்பி அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகள்ல தலைமறைவா இருந்தாங்க. பல நாடுகளுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. துபாயில போய் செட்டில் ஆகிட்டாரு, துபாயில தலைமறைவா இருக்காங்க, அமெரிக்காவில் போய் தலைமறைவா இருக்காங்க. ஏன் ஸ்ரீலங்காவில் வந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகர காட்டுக்குள் அசோக்குமார் மறைந்திருக்கிறார் அப்படின்னு கூட ஒரு சில ஊடகங்கள் செய்திகளை போட்டாங்க. இன்னைக்கு அவருடைய தம்பி அசோக்குமார் மறைந்திருப்பது போலதான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல மறைவான நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் நான் நம்முடைய நண்பர்கள்ல பேசும்போதா அதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்முடைய நண்பர் ஒருத்தர் முன் வச்சாங்க, பத்திரிகை துறையில இருக்கக்கூடியதா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள செந்தில் பாலாஜியால இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியை விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற நிலையில தமிழக போலீஸ் வந்து உளவுத்துறை எல்லாமே வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க, இந்த விஷயத்தை சும்மா விட்டு வைக்காதீங்க, யார் குற்றவாளிகளோ அவர்கள் தப்பிக்க கூடாது, அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தண்டனையை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் எந்த கட்சிக்காவது சூழ்ச்சிகள் மூலமாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில ஆர்டர் போட்டிருப்பதாக செய்திகள். இந்த அடிப்படையில் தான் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் போலீஸை பொறுத்த வரைக்கும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய வீடா இருக்கட்டும், அவருடைய இல்லங்களா இருக்கட்டும், அவருடைய நண்பர்களுடைய வீடுகள் எல்லாமே கழுகு பார்வையில் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் அப்ப செந்தில் பாலாஜி வந்து எங்க இருக்கிறார் அப்படிங்கும் போது இப்ப தமிழ்நாட்டிலேயே செந்தில் பாலாஜி கிடையாது. செந்தில் பாலாஜி வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடு
தமிழ்நாட்டுக்கு பார்டரா இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள மாறு வேடத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தகவல்களை முன் வச்சாங்க. அப்போ நான் வந்து அவர்கிட்டயே கேட்டேன், என்ன காரணத்துக்காக காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது, இந்த காட்டுக்குள்ள வந்து அவ்வளவு சுலபமாக காவல்துறையோ இன்டெலிஜென்ஸோ உள்ள நுழைய மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வீரப்பன் வாழ்ந்த காட்டு பகுதி. ஏன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனை பிடிப்பதற்கு கர்நாடகா, தமிழ்நாடு போலீஸ், அதிரடி படைகள் எல்லாம் இறங்கி கூட அந்த காட்டு எல்லைக்குள்ள முழுமையாக சென்றடைய முடியல. வீரப்பனை கூட நாட்டுக்குள்ள வரவைத்து வீரப்பனுடைய உயிர் பறிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்தது. அதே போலதான் பாத்தீங்கன்னா யாருமே நுழைய முடியாத ஒரு பகுதி அப்படிங்கிற நிலையில தான் இந்த கர்நாடகா அந்த காட்டு பகுதிக்குள்ளதான் இப்ப செந்தில் பாலாஜி அதுவும் மாறு வேடத்துல வலம் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகளை முன்வைக்கிறாங்க. ஆனா சிந்திச்சு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல்லையும் திமுகவுக்கு ஆதரவு கிடையாது, ஸ்டேட்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செந்தில் பாலாஜியை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது செந்தில் பாலாஜி எங்க போக முடியும்? ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. சோ இப்படியான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் அப்படிங்கும் போதுதான் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து செந்தில் பாலாஜி கூட ஒரு டீலிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் முன்வைக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அங்க ரூலிங்ல இருக்கிறதுனால ஒரு சில தலைவர்களோட செந்தில் பாலாஜிக்கு ஒரு மறைமுக தொடர்புகள் இருக்கிறதுனால அவ இந்த காட்டு போய் தான் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தகவல்களை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை அவ்வளவு சுலபமாக நம்ம தமிழக காவல்துறை விட்டு வைக்க மாட்டாங்க. சீக்கிரத்துல எப்படியும் தூக்கிடுவாங்க. அதாவது என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 10ஆம் தேதி சிஎம் அவர்கள் கரூருக்கு செல்ல இருக்கிறாங்க. கரூருக்கு செல்வதற்கு முந்தைய நிலையில செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து நிக்குது. என்னதான் எஸ்கேப் ஆனாலும் மாறுபாடத்துல சுத்திக்கிட்டு இருந்தாலும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான புள்ளியுடைய வீட்டுல மறைஞ்சிருந்தாலும், ஏன் பூமிக்கடியில குழி தோண்டி தப்பி மறைந்திருந்தால் கூட, அதாவது சுரங்க பாதைகள் அது போன்ற நிலைகளை மறைந்திருந்தால் கூட இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு போக விடாமல் என்ன காரணத்துக்காக திமுக தடுக்கக்கூடிய வேலையில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் முன்வரும் போதுதான் சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர்ல போய் நலத்திட்ட உதவிகள் மட்டும் கிடையாது, அரசாங்க வேலைகள் மட்டும் கிடையாது, இப்போ நேரடியாக இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு நேரடியாக சிஎம் அவர்கள் அங்க போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போறாங்க. அப்ப குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அங்க நடந்த சம்பவங்களை தெளிவாக நேரடியாகவே சிஎம் அவர்களிடத்துல சொல்ல போறாங்க. ஏற்கனவே பல ஆதாரங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் கையில இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு சென்றுகிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு கட்சியுடைய தலைவராகத்தான் இருந்தாங்க, ரூலிங் பார்ட்டியா திமுக இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு மாநிலத்துடைய தலைவராக முதலமைச்சராக விஜய் அவர்கள் அங்க செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்கு பல ஆதாரங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெளிவாக சிஎம் அவருடைய கைகளுக்கு கிடைக்கும். அப்ப சிஎம் அவருடைய கைகளுக்கு வந்து கிடைக்கிறது அப்படின்னாலே இது திமுகவுக்கு, இதுல சம்பந்தப்பட்ட திமுகவினருக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அதனாலதான் விஜய் அவர்கள் நேரடியாக அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் தடுக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது கரூர் இன்சிடென்ட் நடந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்களே தளபதி விஜய்க்கு எதிராக பேசிய நிகழ்வுகள் எல்லாமே நாம பார்த்தோம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசியவர்களை பொறுத்த வரைக்கும் பின்னணியில திமுகவுடைய கை இருக்கிறது, செந்தில் பாலாஜியுடைய கை இருக்கிறது, ஒரு சில விஷயங்களை பண்ணி கொடுத்து பேச வச்சாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்தது. ஆனா இப்போ வந்து சிஎம் அவர்கள் செல்லும் போது பாதிக்கப்பட்டவர்கள் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்ல போறாங்க. காரணம் என்னன்னா அதிகாரம் கையில இருக்கிறது. அப்போ நடந்த விஷயங்கள் விஜய் அவர்களுடைய கைக்கு வரும்போது தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து அங்க என்ன நடந்தது, யார் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் ஓப்பனாக பேசுவதற்கான ஒரு சூழல் கிடைக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நான் வந்து திமுக விட்டு வைக்க மாட்டேன், கரூர் இன்சிடென்ட்டுக்கான விஷயங்கள் அந்த கணக்கை வந்து நான் வந்து தீர்ப்பேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே போலதான் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கு விஜய் செல்லாமல் தடுப்பதற்கான காரணமே உண்மை பூதம் வெளியே வர விடக்கூடாது. விஜய் அவர்கள் அங்க சென்றால் அங்க நடந்த உண்மை பூதம் வெளியே வரும், உண்மை பூதம் வெளியே வந்தால் இது திமுகவுக்கு பேராபத்து. அதனால தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் அந்த முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது. சிஎம் அவர்கள் 10ஆம் தேதி செல்ல போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி சிஎம் அவர்கள் அங்கு செல்லக்கூடிய நிகழ்வு திமுகவுக்கு ஒரு பெரிய யமகண்டம் அப்படின்னு கூட நாம பார்க்க முடியும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.